அந்த வீட்ல ஒருத்தங்க சூசைட் பண்ணி இறந்திருந்தாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சூசைட் இந்த இடத்துல பேய் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அந்த வீட்ல சன்லைட் இல்ல அண்ட் ஏர் வென்டிலேஷன் இல்ல. சன்லைட் இல்லனா நம்ம பாடியோட சிர்காட்டிக் ரிதம் அஃபெக்ட் ஆகும். சிர்காட்டிக் ரிதம்னா என்னன்னா நம்ம பாடியோட கிளாக் மாதிரி. அதாவது நம்ம எப்போ எந்திரிக்கணும், எப்போ தூங்கணும், எப்போ டயர்டா இருக்கணும் அண்ட் எப்போ எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னு முடிவு பண்ணும். ஏர் வென்டிலேஷன் இல்லனா ஆக்சிஜன் கம்மி, கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும். இது ரெண்டுனால நம்மளுக்கு டயர்ட்னஸ் வரும், ஆன்சைட்டி வரும் அண்ட் அப்பப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமலும் போகலாம். நம்ம பாடி வீக் ஆகுறப்போ நம்ம மைண்டும் வீக் ஆகும். ஆல்ரெடி அந்த வீட்டோட ஹிஸ்டரி தெரிஞ்சதுனால அவங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா கன்ஃபர்மேஷன் பயஸை கிரியேட் பண்ணும். இதனால ஷேடோஸ் உருவமா தெரியும், சைலன்ஸ் சவுண்டா கேட்கும். அந்த வீட்ல இருந்தது பேய் இல்ல, ஒரு மோசமான காத்தும் மோசமான சூரிய வெளிச்சமும் அண்ட் அவங்களோட அதிர்ச்சி அடைந்த அந்த மனசும் தான். அதனாலதான் அவங்க வீடு காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போனப்போ அவங்க உடம்பும் சரியா இருந்துச்சு, மனசும் சரியா இருந்துச்சு.